திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் அறிவியலின் உச்சம். ரூபாய் 1000 கோடி செலவு. இனி நீருக்கு அடியில் மீனை போல இருக்கலாம். இந்த பூமி என்பது பல வினோதங்கள், பல அதிசயங்கள் நிறைந்தவை. அதில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தெரியும். தெரியாத பல விஷயங்கள் உள்ள சூழலில் அதை கண்டறிய நாம் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறோம். அப்படிதான் கடலுக்கு அடியில் ஆய்வில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நடத்தி பிரபல நிறுவனம் ஒன்று முயன்று வருகிறது. இந்த உலகில் ஏகப்பட்ட மர்மங்கள் புதைந்து கிடைக்கும் நிலையில் அனைத்து கேள்விகளுக்கும் நமக்கு இப்பொழுது விடைகள் கிடைக்காது. பல மர்ம முடிச்சுகள் நம்மை சுற்றி இருக்கிறது. இதற்கான பதிலை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆழ்கடல் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறியும் முயற்சிகள் தீவிரமடைந்து வருகிறது. இதற்கிடையே பீப் என்ற நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட்டது. அதாவது நீருக்கு அடியில் நீண்ட காலம் வாழ ஏதுவாக கடலில் போஸை உருவாக்க திட்டமிட்டு வருவதாக அறிவித்துள்ளது. இந்த தளம் கடலில் மேற்பார்ப்பதற்கு அடியில் 200 மீட்டர் ஆழத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் குறைந்தது 6 பேர் தங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் மனிதர்களால் தரைக்கு வராமல் நீண்ட காலம் மீனை போல நீருக்கு அடியிலேயே வாழ முடியும். அதாவது நமக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளிட்ட வசதிகள் உள்ளேயே இருக்கும். நமக்கு அடிக்கடி வர தேவையில்லை. பிரிட்டனின் பேலஸ் பகுதியில் உள்ள க்ளவுசென்டர்ஷியர் என்ற பகுதியில் அமைந்துள்ள நிறுவனமே இந்த திட்டத்தை போட்டுள்ளது. தனது திட்டம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இணையானது என குறிப்பிட்டுள்ள இந்த நிறுவனம் நீருக்கு அடியில் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. நமது பூமியில் 3/2 பங்கு கடல்தான் இருக்கிறது. ஆனால் கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது, அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து நமக்கு தெரியாது. இந்த சூழலில் விண்வெளி ஆய்வு மையத்தை போல கடலுக்கு அடியில் தங்கி ஆய்வு செய்யும் போது அது கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள மிக பெரிய அளவில் உதவுகிறது. இது குறித்து டீப் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீவ் ஈதர்டன் கூறுகையில், இதை நாங்கள் ஒரு சிஸ்டமாக உருவாக்க முயல்கிறோம். அதாவது இந்த ஃபேஸ் வெறுமான போய் தங்கிவிட்டு வர மட்டும் பயன்படுத்தப்படும் ஒன்றாக இருக்காது. அங்கேயே முழுக்க எல்லா ஆய்வுகளையும் செய்யும் வசதிகளை நாங்கள் கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட விண்வெளி ஆய்வு மையத்தை போன்ற கடலில் ஒன்று அமைப்போம். இது கடலை பற்றிய ஆழமான புரிதலை நமக்கு ஏற்படுத்த உதவும் என்றார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது தொடர்ச்சியாக டீப் நிறுவனம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள அழுத்தத்தை எப்படி சமாளிக்கலாம், அதை தாங்க இந்த மாதிரியான உலோகத்தை பயன்படுத்தலாம் என்ற பல வகை ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் இதற்கான பணிகள் முழுமையாக முடியும் என்று 2027 முதல் கடல் ஃபேஸ் அமைக்கப்படும் என்றும் டீப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.